கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 2 வசனங்கள் 13 மற்றும் 14 நாம் வாசிக்கலாம். அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். இந்த பகுதியில நம்ம பார்க்கிறோம், மேய்ப்பர்களுக்கு கர்த்தருடைய தூதன் இறங்கி வந்து நற்செய்தி அறிவிக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் உலக ரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்கிறதான நற்செய்தியை மேய்ப்பர்களுக்கு கர்த்தருடைய தூதன் அறிவிக்கிறத நம்ம இதற்கு முந்தைய வசனங்கள்ல நாம் பார்க்கிறோம். இந்த நற்செய்தி மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்ட பிற்பாடு தேவ தூதர்களுடைய கூட்டம் முழுவதும், அதாவது பரம சேனையாகிய தேவ தூதர்களுடைய சேனை முழுவதும் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து இந்த பூலோகத்திற்கு வந்து இயேசுப்பாவோட பிறப்பை குறித்து அவர்கள் சந்தோஷப்பட்டு என்ன பண்றாங்கன்னா தேவனை துதிக்கிறார்கள். எப்படி துதிக்கிறார்கள்? உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். அப்ப இயேசப்பா இந்த உலகத்துல பிறந்ததற்கான நோக்கங்களை சொல்லி அவர்கள் தேவனை துதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்ப இயேசப்பா இந்த உலகத்துல பிறந்ததுனால தேவனுக்கு மகிமை உண்டானது. இப்ப தேவனுக்கு மகிமை உண்டானது ஏன்னா பாவத்தில் இருக்கிற மனுக்குலம் முழுவதையும் அவர் ரட்சித்து பரலோக ராஜ்யத்திற்கு அவர்களை கொண்டு சேர்க்கும்படியாக அவருடைய மகிமை வெளிப்பட்டதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவது, பூமியிலே சமாதானமும். அப்போ ஏசப்பா இந்த உலகத்துல வந்தது எதற்கு? ஜனங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பதற்கு. அதுதான் அவர் இந்த உலகத்துல வாழ்ந்த போது கூட சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், உலக கொடுக்கிற பிரகாரம் கொடுக்கறதில்லை, நான் என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று ஏசப்பா சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ ஏசப்பா இந்த உலகத்துல வந்ததுனால அவர் நமக்கு சமாதானத்தை தந்திருக்கிறார். அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. அப்ப ஆதி மனுஷனாகிய ஆதாம் பாவம் செய்ததிலிருந்து எல்லா காலகட்டங்களிலும் ஜனங்கள் மீறுதலுக்கு உட்பட்டவர்களாக காணப்படுகிறத பார்க்கிறோம். அப்ப இயேசு இந்த உலகத்துல வந்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அவர் உயிர்த்தெழுந்ததுனால என்ன நடந்திருக்கிறது? பிதாவாகிய தேவனுக்கு மனுஷர் மேல பிரியம் உண்டாயிருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அப்படியாக தேவனுக்கு மகிமையாக, பூமியிலே சமாதானம் உண்டாக, மனுஷர் மேல் பிரியம் உண்டாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவதரித்தார் என்று தேவதூதர்கள் எல்லாரும் தேவனை துதிக்கிறதை பார்க்கிறோம். அப்ப தேவதூதர்களே தேவனை அப்படி துதிப்பார்களானால் அந்த பாக்கியத்தை பெற்றுக் கொள்ளுகிறவர்களாகிய நாம் எந்த அளவுக்கு தேவனை துதிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும், எந்த அளவுக்கு நாம் தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். நாம் நினைக்கிறோம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிறந்த பொழுது அவரை வரவேற்கிறதுக்கு யாரும் இல்லை, அவர் ஏழ்மை கோலமாக இந்த உலகத்துல பிரவேசித்தார் என்றெல்லாம் நாம் யோசிக்கிறோம். அது உண்மைதான். ஆனாலும் பிதாவாகிய தேவன் அப்படியே அவரை விட்டு விடவில்லை. எப்படி? எபிரேயர் 1ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, மேலும் தமது முதற் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்த போது தேவ தூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். இப்ப பிதாவாகிய தேவன் என்ன செய்திருக்கிறார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிறந்த பொழுது தமது முதற் பேரானவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிறந்த பொழுது, அதாவது அவர் பிரவேசிக்கிற பொழுது பிதாவாகிய தேவன் பரலோகத்துல என்ன பண்ணிருக்கிறார் தெரியுமா? தேவ தூதர்களுக்கு எல்லாம் கட்டளை கொடுத்திருக்கிறார். என்ன கட்டளை கொடுத்திருக்கிறார்? நீங்க எல்லாரும் நீங்க எல்லாரும் உலகத்திற்கு சென்று அவரை துதிக்க வேண்டும். என்னுடைய முதற் பேரான குமாரனை நான் உலகத்துல பிரவேசிக்க செய்திருக்கிறேன், அவரை நீங்கள் எல்லாரும் தொழுது கொள்ள வேண்டும் என்று கட்டளை கொடுத்து தேவ தூதர்கள் எல்லாரையும் அவர் உலகத்திற்கு அனுப்புவதை நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த அளவுக்கு விசேஷமான ஒரு நாள் தான் ஏசப்பா இந்த உலகத்துல பிரவேசித்த ஒரு நாள். தேவதூதர்கள் அனைவரும் ஏசப்பாவை துதித்தார்கள். அவர் பிறந்த பொழுது அவரை துதித்தார்கள். அப்போ ஏசப்பா பிறந்ததற்கான எல்லா பலன்களையும் அந்த பாக்கியத்தையும் பெற்றுக் கொள்ளுகிறவர்களாகிய நாம் இயேசுவின் பிறப்பை இயேசுவின் பிறப்பை நாம் அனுதினமும் நினைவு கூறுவர்களாக காணப்பட வேண்டும். இயேசுவின் பிறப்பை குறித்து மட்டுமல்ல, இயேசு நமக்காக எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார், அவர் எப்படியாக சிலுவையில மரித்தார் என்கிறதை குறித்து நாம் அனுதினமும் அதை யோசிக்கிறவர்களாக, தியானிக்கிறவர்களாக, கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக, அவரை மேன்மேலும் துதிக்கிறவர்களாக காணப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபிக்கலாமா? அன்புள்ள தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த உலகத்துல நீர் பிரவேசித்த பொழுது தேவதூதர்கள் எல்லாரும் கர்த்தாவே அதை எண்ணி உம்மை துதித்தது போல நீர் இந்த உலகத்துல பிறந்தது எங்களுக்காக, எங்கள் பாவங்களுக்காக, நாங்கள் பரலோகத்திற்கு செல்லும்படியாக என்கிறதை உணர்ந்து அனுதினமும் நாங்கள் உம்முடைய பிறப்பை குறித்தும் உம்முடைய மரணத்தை குறித்தும் யோசித்து அதன்படியாக கர்த்தாவே உம்மை துதிக்க நன்றியுள்ளவர்களாய் வாழ உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.